கதைய சொல்ற? கதையெல்லாம் ஒண்ணு சொல்லல. இவங்க ரெண்டு பேரும் மாடியில மயிலக்காவோட நகை விஷயமா பேசிட்டு இருந்தத நான் ராஜியும் கேட்டோம். இவன் என்ன உளற? இங்க பாருங்க, ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தீங்க. நாங்க என்னமா பேசணும்? அதானே. நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியவே இல்லம்மா. நடிக்காதீங்க. இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போதே ராஜி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. இவங்க 8 சவரன் மட்டும் தான் தங்க நகை போட்டாங்க. மீதி எல்லாமே கவரிங் தான். அதுவும் பொய்யா? நகையும் பொய்யா? நாங்க உங்ககிட்ட நகை கேட்டுமா? எங்க அப்பா அம்மா உங்ககிட்ட ஏதாவது வரதட்சணை கொடுங்கன்னு கேட்டாங்களா? எதுக்குங்க இப்படி ஒரு ஏமாத்து வேலையை பாத்தீங்க? ஆமா, அதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? கேடு கட்ட குடும்பமா? இப்ப யார் கேடு கட்ட குடும்பம்? நாங்களா இல்ல நீங்களா? யாரு? பாருங்க இன்ஸ்பெக்டர், பாருங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க சார். போலீஸ் ஸ்டேஷன்ல இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. மேடம் மேடம், நான் சொல்றதா உண்மை மேடம். அவங்கள நம்பாதீங்க. குடும்பமா பேசி வச்சுக்கிட்டு அவங்க எங்களை ஏமாத்துறாங்க மேடம். அவங்கள நம்பாதீங்க. ஏங்க, முடியவே முடியாது. நீங்க ரெண்டு பேரும் தங்க நகை கொடுக்கல. அதுக்கு நான் சாட்சி, என்னோட தங்கச்சி ராஜி சாட்சி. மேடம், சத்தியமா இவங்க ஏமாத்துறாங்க மேடம். தாலி பிரிச்சு கோக்குற அன்னைக்கே இவங்களோட நகையெல்லாம் கருக்க தொடங்கிருச்சு. இவங்க போடுற வேஷம் எல்லாம் அன்னைக்கே வெளுக்க ஆரம்பிச்சிருச்சு. இவங்க பண்ண கேவலமான விஷயத்தை மறைக்கிறதுக்காக மறுபடியும் நம்ம குடும்பத்தை இன்னொரு சிக்கல்ல மாட்டி விட பாக்குறாங்க. அது மட்டும் இல்ல மேடம், போடாத நகைய தங்கமா எங்க கிட்ட இருந்து வாங்கவும் ட்ரை பண்றாங்க. இவங்க தங்க நகை போடலன்னு உங்களுக்கு எப்பவோ தெரிஞ்சிச்சுன்னு சொன்னீங்கல்ல, அப்பவே ஏன் உண்மையை சொல்லல? மேடம், குடும்பமா அழுதுங்க மேடம். என் பொண்ணோட வாழ்க்கை போயிடும் அப்படி இப்படின்னு இவங்க பேசினாங்க. என் வாழ்க்கை போயிடுன்னு மயிலக்கா கெஞ்சிட்டாங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க வேண்டாம் தான் நாங்க இதெல்லாம் சொல்லல. இப்ப பாத்தீங்களா, மனசாட்சியே இல்லாம பேசிட்டு இருக்காங்க. என்னோட மொத்த குடும்பத்தையும் கோர்ட் கேஸ் அலைய வச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமும் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம பேசிட்டு இருக்காங்க. ஐயோ மேடம், இதுக்கு மேல எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல மேடம்.